கரூர்ல நடந்த சோகமான விபத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பெருசா பேசப்படவே இல்லை. ஏன் இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. என்னன்னா நம்ம சென்னை எண்ணூர் பவர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ரவுண்டா சொன்னா 10 பேர் தான். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த 9 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அசாம சேர்ந்தவங்க தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியல, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா கரூர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு தெரியவே இல்லை. ஏன் இன்னும் தெரியப்படுத்தவே இல்லை. நம்ம சென்னையில இருக்கிற எண்ணூர் பவர் ஸ்டேஷன் யார் கண்ட்ரோல் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா TANGEDCO, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு பொறுப்பு. இந்த 9 பேர் இறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணமா ஒதுக்கிருக்காங்க. இதையா நான் சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு எல்லாருமே நேர்ல போய் அழுதாங்கல்ல. ஏன் இந்த இன்சிடென்ட் மட்டும் நேர்ல போய் அழுவே இல்லை? நீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்களா? பாத்திருக்கவே மாட்டோம். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அது நியூஸா தான் நம்ம பார்த்திருப்போம். இன்னும் நிறைய பேர் இதை பார்க்கவும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், ஒரு இந்தியனா இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கூட இங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுக்கவும் செய்யறாங்க. ஏன் அவங்கள போய் நேர்ல பார்க்க கூடாது எதனா இருக்கா? அவங்களும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தானே, தமிழ்நாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கா என்ன? இல்ல. அப்ப அவங்களையும் போய் நேர்ல பாருங்க, அவங்க குடும்பத்தையும் போய் நேர்ல பார்த்து சந்திச்சு பேசுங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஊர் தெரியுதா வேலை வந்து செய்யறாங்க, நமக்காக தான் வேலை செய்யறாங்க. ஒரு உயிரின மதிப்பு என்னன்னு கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அதனாலதான் சொல்றேன். இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.